அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாக்குறீங்க. கடவுளுடைய கிருபையினால் இன்னைக்கு 250வது எபிசோட்ல நாம பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரிபூர்ண அவருடைய கிருபை தான் இதை நடத்துகிறது, எங்களை தாங்குகிறது, உங்களையும் தாங்குகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றி அறிகிற அறிவை விட கடவுளை அறிவது மிக மிக முக்கியம். கடவுளை பற்றி மட்டும் தெரிஞ்சா பத்தாது, கடவுளோட நடக்கணும், அவரோட வாழ பயின்று கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லைங்களா, என்னை அன்பு செய்யறவன் என்னுடைய வார்த்தையை கடைபிடிப்பான், அப்படி கடைபிடிச்சா நானும் அப்பாவும் தங்கும் அப்படிங்கிறாரு. தங்குறதுக்கு என்ன அப்படியே செத்த பண்ண மாதிரி இருப்பாங்களா? இல்ல அவங்களோட நம்மளோட பேசுவாங்க, நாம அவரோட பேச வேண்டும், நாம அவங்களோட வாழ வேண்டும். யோவான் எழுதின செய்தி 14வது அதிகாரத்துல 23 நம்ம வாசிக்கிறோம். அப்போ கடவுளை பற்றி அறிகிற அறிவு நமக்கு நிறைய இருக்கு. நிறைய புஸ்தகம் படிக்கிறோம், நிறைய விவிலியம் படிக்கிறோம், வினாவிடை போட்டி வைக்கிறோம், கூடாரம் வைக்கிறோம், என்னென்னமோ வைக்கிறோம். ஆனா கடவுளை பற்றி அறியலைன்னா, கடவுளை அறியலைன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்களேன். அப்போ இதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்னா ஏசப்பாவை அறியணும். அப்ப ஏசப்பாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடவுளை அறிய வேண்டும் என்று சொன்னால் ஏசப்பா புரிஞ்சுக்கணும். யோவான் 17:3 சொல்றாரு, பிதாவையும் இயேசுவையும் அறிந்து கொள்வதே நிலைவாழ்வு அப்படிங்கிறாரு. அப்போ பிதாவை அறிந்து கொள்வதற்கு ஏசப்பா வழியா தான் போக முடியும். ஏசப்பாவை புரிஞ்சுக்கணும்னா பரிசுத்தாவை எழுதுகிற விவிலியம் இல்லாம புரிஞ்சுக்க முடியாது. அப்போ அந்த விவிலியத்துல ஊதாரி மைந்தன் கதையை தான் மிக அழகாக சொல்ற. கடவுள் யாரு அப்படின்னு, ஏசப்பா யாருன்னு புரிஞ்சுக்கணும்னா இந்த ஊதாரி மைந்தன் கதை ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று நான் சொன்னேன். த பேரபிள் ஆஃப் ப்ராடிகல் சன். அப்போ அதில் நாம கடந்த வாரம் என்ன தியானிச்சோன்னா, ஊதாரி மைந்தன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மூத்த மகனும் ஒரு இழந்து போன காணவர் போன மகன் தான் அப்படின்னு நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அன்பானவர், அதை விட இந்த ஸ்டோரிக்கு நாம ஒரு பெயர் கொடுத்தோம், ஊதாரி தகப்பன், ப்ராடிகல் ஃபாதர் என்று நான் சொன்னேன். அப்ப ஏன் ஊதாரி தகப்பன் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19 பவுல் சொல்றாரு, நம்மளுடைய பாவங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல், he did not reckon, he refused to reckon about the iniquity committed by us. நம்மளுடைய பாவங்கள் எவ்வளவு மோசம், எவ்வளவு கேவலமான பையன் இந்த பையன், இவன் யாரு, என்ன ஊரு, என்ன ஜாதி, இதை பத்திலாம் கவலைப்படாம என்னை மன்னிக்கிறதுனால, என்னை அன்பு செய்யறதுனால அவருக்கு என்ன இழப்பு ஏற்படும், அவரு சிலுவையில சாகணுமே, அடிபட்டு சாகணுமே, நொந்து போகணுமே, ரத்தம் வழியணுமே, கேவலப்படணுமே, நிர்வாணமா கடக்கணுமேங்கிறதெல்லாம் அவருக்கு ஏற்படக்கூடிய கான்சிக்வன்ஸ் எல்லாம் பார்க்காம அவர் ஊதாரித்தனமா தம்முடைய கிருபையினால் நம்மை அன்பு செய்கிறார். அதனால்தான் அதை காருண்யம் என்று சொல்லுகிறோம். the favor poured upon us அப்படின்னு சொல்றோம். unrecompensed favor, நம்மால திருப்பி கொடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு காருண்யத்தை நம்ம மேல ஊற்றி இருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஊதாரி மைந்தன் இந்த பேரபிள் யாருக்கு சொன்னாங்க நம்ம தியானிச்சோம். 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்னு சுயநலம் பிடிச்ச அல்லது செல்ஃப் சென்டர்டு, பாவத்திலேயே வாழ்ந்து எந்த மொராலிட்டி இல்லாம, எந்த ஒழுக்க நெறி இல்லாம கோயிலுக்கு வெளியில வாழக்கூடிய பாவிகள், வரி தண்டுபவர்கள். இளைய மைந்தனை பத்தி இதுல சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவதுன்னா பத்தி சொன்னாலும் யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா, பரிசேயர்கள் அண்ட் பரிசேயர்களுக்கும் விவிலிய அறிஞர்களுக்கும் அவர் சொல்றாரு. பாரிசீஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ் என்று சொல்லுகிறோம். அவங்கள பார்த்தா, அவங்க தான் முன்னுமுடுக்கிறாங்க, இவர் என்ன ஏசப்பா பாவங்களோட இருக்கிறாருன்னு சொல்லி கேட்ட உடனே அவங்கள பார்த்தா சொல்றையோ, நான் யாரு, எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு தன்னை பத்தி, கடவுளை பத்தி மிக அழகாக விளக்கக்கூடிய அற்புதமான ஒரு பகுதி மாஸ்டர் பீஸ் ஆஃப் செயின்ட் லூக் என்று சொல்றாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊதாரி மைந்தன் அங்கேருந்து வரான், அவனை கூப்பிட்டு மன்னிக்கிறாரு. மூத்த மகன்கிட்ட போறாங்க, உள்ள வரமாட்டேங்கிறான். அவர்கிட்ட போய் கெஞ்சுற, உள்ள வாப்பா, நம் ஓம் பையன்ப்பா, நம் தம்பிப்பா, செத்து போன வந்திருக்கான்ப்பா, வாப்பா வாப்பான்னு கெஞ்சுறாரு. ஆனா வரமாட்டேங்கிறான். ஜீசஸ் இஸ் நாட் ப்ளீடிங் சோ மச் வித் இம்மாரல் அவுட்சைடர்ஸ் பட் வித் மாரல் இன்சைடர். கோயிலுக்குள்ள தினமும் ஜெபிக்கிற, தினமும் கண்ணீர் விடுற, தினமும் ஜெபம், அவ்வளவுதான் பாவம், அதை ஜெபிக்கலன்னா வேதனை வந்துடும், துன்பம் வந்துடும் சொல்லி ஒரு 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 சமயத்தானா வாழக்கூடிய அவங்கள்ட்ட தான் போய் கெஞ்சற, உள்ள வானா வரமாட்டேங்கிறான் பாருங்க. வந்தானா வரலையானா அவர் சொல்லவே இல்லை பாருங்க. ஆனால் இந்த பாவிட்ட போய் சொன்ன நற்செய்தி சொன்னா போதும், உள்ளம் குத்தப்பட்டு ஓடி வந்துடுறான். அப்போ 2 பேருக்குமே அவர் மெசேஜை கொடுக்கிறார். ஒண்ணு சுயநலத்தை மற்றும் தனக்காகவே கடவுளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க, அல்லது நான் நீதியா இருக்கிறேன் அதனால கடவுள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க. இந்த 2 மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி தான் இந்த ஊதாரி மைந்தோடைய ஸ்டோரி.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்த வாரம் சொன்ன ஒரு சேலஞ்சு கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த பரிசேயர்களும் இந்த விவிலிய அறிஞர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, கோயிலுக்கு ரெகுலரா போறவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவங்கள்ட்ட பாவம் இல்ல, நான் நீதியா வாழ்றேன்னு நினைச்சவங்கள்ட்ட பாவம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா, நீ ஆர் யூ சேவ்ட் ஆர் நாட் சேவ்டுங்கிறதே உனக்கு தெரியாம நீ வாழ்ந்துட்டு இருக்க, அதனால தான் நீ லாஸ்ட், யூ ஆர் எ லாஸ்ட் சன் அப்படிங்கிறார். அப்போ பாவம்னா உண்மையில என்ன, மீட்புனா என்ன, ஆர் யூ சேவ்டு, மீட்கப்பட்டிருக்கிறாயா இல்லையாங்கிறதே தெரியாம நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. 2, மூன்றாவது கடவுள்னா யாருன்னு தெரியாம நீ வாழ்ந்துட்டு இருக்க. அப்போ கடவுள்னா யாருன்னு சொல்லணும், பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்னா சால்வேஷனை குறித்து நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்ப நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்னு தெரியாமலே நான் நீதிமான் நல்லவன் அப்படின்னு சொல்லி விவிலிய அறிஞர்களும் பரிசுகளும் வாழ்ந்தாங்க. அதாவது மாரலா வாழ்றேன், ஒழுங்கா இருக்கிறேன், கோயிலுக்கு போறேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் யாருக்கும் 10 பைசா போட மாட்டேன், எந்த ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ பக்தியா இருந்து என்ன பிரயோஜனம். அப்போ அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காவே கண்ட்ரோல் பண்றாரு. அவங்க உள்ள வந்தானா வரலையா கெஞ்சுறாரு, இந்த முடிவை நீ எடுத்துக்கடா பரிசேயரே, விவிலிய அறிஞர்களே, உள்ள வருவியா வரமாட்டா நீ முடிவு பண்ணிக்க அப்படின்னு எனிமிகிட்டே விட்டுறாரு இந்த பதில. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ போத் irreligious and religious are lost or spiritually lost. Both life paths are dead end. 2 பேருடைய வாழ்க்கையும் மோசமான ஒரு சாவை நோக்கி தான் போகுது, மோசமான ஒரு அழிவை நோக்கி தான் போகுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க அந்த தகப்பன் என்ன பண்றாரு, தம் பையன் தப்பு செஞ்சுட்டான், ஆனா அவன் ஓடி வந்து பாவ சங்கத்தனம் பண்றதுக்கு முன்னாடி கட்டி பிடிச்சி அணைச்சு முத்தம் கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த அப்பா அந்த பாவம் செஞ்ச பையனுடைய ஊதாரி மைந்தன் இளைய மகன் சைடா, அல்லது வீட்டுக்குள்ளேயே தன்னோடே தனக்கு கீழ்ப்படிஞ்சு வாழக்கூடிய கடைசியில இந்த ஃபங்க்ஷன்ல உள்ள வர முடியாம ரிபலியஸா ஆக்ட் பண்றானே அவனுடைய பக்கமா, 2 பேர் பக்கமும் கிடையாது. ஒரு பாவி அளவில்லாத கிருபையினால் அவரை மன்னிக்கலாம், அன்பு செய்யலாம். அது ஆண்டவர் வந்து பாவம் செய்யறத அப்ரிஷியேட் பண்ணல, என்கரேஜ் பண்ணல. பாவம் செஞ்சுட்டு வா, ஒரு 100 பாவம் செஞ்சுட்டு வாயேன், அப்ப நான் மன்னிக்கலாம். அதிக பாவம் செஞ்ச இடத்துல அதிக கிருபை ஊற்றப்படுகிறது, நீ போய் எல்லாம் விபச்சாரம் பண்ணிட்டு வா, நான் அதிகம் அன்பு செய்யறேன்னு அவன் சைடும் இல்ல, இவன் சைடும் இல்ல. So whose side is Jesus on? He is not altogether on anybody's side because nobody is altogether on his side. இளைய மகனும் இவர் பக்கம் இல்ல, மூத்த மகனும் என் பக்கம் இல்ல, அப்ப நான் யாரு பக்கம் இல்ல அப்படிங்கறத உண்மையை சொல்றாரு. இளைய மகனும் அப்பாவை விட அவன் சொத்தை தான் நேசிக்கிறான், மூத்த மகனும் அப்பாவை விட தன் சொத்தை தான் அதிகமா நேசிக்கிறான். 2 பேரும் என் பக்கம் இல்ல, ஒருத்தன் ஓடிப்பட்டான், ஒருத்தன் பக்கத்துல இருந்தான், 2 பேரும் என் சைடுல, அதனால நான் 2 பேர் பக்கமும் இல்ல. 2 பேரோட ஆட்டிடியூட் நான் சப்போர்ட் பண்ணல, மன்னிக்கிறேன், அன்பு செய்யறேன், உள்ளவாடான்னு சொல்றேன், ஆனா ஐ டோன்ட் சப்போர்ட் திஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு ஸ்ட்ராங்கா கண்டோன் பண்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, தொடக்க காலத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போனப்பட திருத்தூதர்கள்லாம் நற்செய்தி பரப்புறாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரோமன்ஸ் அவங்க கிரேக்கருடைய கொள்கையினால பிடிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ இந்த ரோமன்ஸ் கிரேக்க தத்துவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ரோமர்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா கிறிஸ்துவர்களை ஏத்திஸ்ட் என்று சொன்னாங்க, கடவுளை அறியாதவங்கன்னு சொன்னாங்க. கிறிஸ்துவர்களை கடவுளை அறியாதவங்கன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி they are called atheist கூப்பிட்டாங்க. கிறிஸ்டியன்ஸ் ஆர் கால்ட் ஏத்திஸ்ட், கடவுளை நம்புறவங்களை. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, எப்பா உங்களுக்கு கிறிஸ்துவங்கிறீங்களா, எங்க கோயில் அப்படின்னு கேட்டா எங்களுக்கு கோயில் இல்லைங்க. சரி கோயில் தான் இல்லையா, உங்க குருக்கள் எங்க, உங்க சாமிகள் எங்க, பூசாரி எங்கயா, எங்களுக்கு பூசாரி கிடையாது, கோயில் கிடையாது. சரி கோயில் கிடையாது, தேரு திருவிழா அது எங்களுக்கு கிடையாது. அப்ப சாமி சுரூபம் எங்க இருக்கு, சில எங்க உருவம் வச்சிருக்கீங்க, எங்களுக்கு உருவம் கிடையாது. சோ இப்படி எதுவுமே இல்லைன்னு சொன்னதுனால அவங்கள கடவுள் அற்றவர்கள், கடவுளை எதிர்க்கிறவர்கள், ஏத்திஸ்ட் என்று சொல்லு என்ற அளவுக்கு கிறிஸ்துவர்களை அழைத்தாங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு யுனிக்னஸ் உள்ளதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுவது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவம் அப்படின்னு பரப்பல, அவரை பொறுத்தவரையில ஒரே ராஜ்யம் ஒரே அரசர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப ஏன் இதை சொல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணது ஃபுல்லா ரிலீஜியஸ் பீப்புளை ரொம்பவே அட்டாக் பண்ணியிருப்பாரு. பாவிகள் எல்லாம் தானா ஓடி வந்து ராஜ்யத்துக்குள்ள சேர்ந்தாங்க. அப்போ இந்த ரெண்டு பேருமே இழந்து போன காணாமல் போன பிள்ளைங்க. இளைய மகனும் காணாமல் போனவன், மூத்த மகனும் காணாமல் போனவன் தான். அப்போ இளைய மகன் வந்து அப்பாட்ட வந்து கேட்கிறார், அப்பா ஒருவருக்கு 2 புதல்வர் இருந்தார்கள். லூக்கா எழுதின நற்செய்தி 15வது அதிகாரம் 11 முதல் வாசிக்கிறோம். அவர்கள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார்.
அன்பான சகோதர சகோதரிகளே, 30 வருஷம் 35 வருஷம் ஒரு பையன் அப்பாவோட வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் என் சொத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். அப்போ இந்த யூதர்கள் பொறுத்தவரையில ஒரு ஒரு வீட்டுல 2 பசங்க இருக்கான்னு வச்சுங்களேன், 2 ஆண் மகன்கள். இங்க 2 ஆண் மகனை பத்தி தான் சொல்லியிருக்கு. 2 ஆண் மகன்கள் இருந்தா அப்பா இறந்த ஒரு பாடு அந்த சொத்தை அவங்க டிவைட் பண்ணுவாங்க. அப்போ சொத்தை பிரிக்கும் பொழுது இளைய மகனுக்கு 1/3 பங்கு தான் கொடுப்பாங்க, மூத்தவனுக்கு 2/3 பங்கு கொடுப்பாங்க. இது எழுதப்பட்ட சட்டம். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா அப்பா இறந்தவன வர வேண்டிய சொத்து. ஆனா இப்ப அப்பா உயிரோட இருக்கும் பொழுது அப்பாவோட வாழ்ந்து அப்பாவோட அன்பை பெற்றுக்கொண்டு வாழ்ற இவன், நான் தனியா போகணும், இண்டிபெண்டா வாழணும், 30 வருஷமா உங்க உறவுல வாழ்ந்து வாழ்ந்து வேரி ஐட்டம், போர் அடிக்குது, சோர்வா இருக்கு, டெய்லி காலை சாப்பிடு, ஏந்திரி, வயலுக்கு போ, இதே சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு போர் அடிக்குது, ஐ வாண்ட் டு லிவ் லைக் அன் இண்டிபெண்டன்ட் பாடியா நான் இருக்கணும் விரும்புறேன், சொந்த கால் தான் நிக்கணும், யார் முதலையும் வாழக்கூடாது, உழைச்சுதான் வாழணும், அது வேணான்னு கடவுள் சொல்லல. ஆனால் கடவுளை விட்டு பிரிந்து பாவத்தில் போய் வாழ நேரிடும். கடவுளோட கூட வாழ்ந்துதான் அவர் விருப்பத்தோட அவரோட கன்சென்ட்டோட தான் நம்ம எந்த விஷயத்தையும் செய்யணுங்கிறதா இது மிகப்பெரிய ஒரு ஆழமான சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இந்த யங்கர் சன்னுடைய 30 வருஷம் 35 வருஷம் வாழ்க்கை உறவு, அப்பாவோட ஆடி பாடி மடியில ஓழ்ந்தது, தவழ்ந்தது, தோள்பட்டையில போய் ஏறி அமர்ந்தது, விளையாண்டது எல்லாம் எதுக்கு? சொத்துக்காக. அப்படிங்கிற மீனிங் தான், எனக்கு வேண்டிய சொத்தை கொடுங்க, கிவ் மீ மை பார்ட் அப்படின்னு கேட்டாக்கா அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. கிவ் மீ வாட் இஸ் மைன் அப்படின்னு கேட்கிறான். அப்போ he loved his property rather than he loves his father. அப்பாவை அன்பு செய்யறதை காட்டிலும் அப்பாவிடம் இருக்கக்கூடிய பொருட்களை தான் அவன் அன்பு செஞ்சானே தவிர அப்பாவை அன்பு செய்யல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம ஒரு கோயிலுக்கு போனா கூட பாத்துங்களேன், எந்த ஊருக்கு போனாலும் கடவுள்கிட்ட போனோம்னா எப்பொழுதுமே நம்மை பற்றிய அக்கறை மட்டும்தான் இருக்க தவிர கடவுள் என்பதற்காக, கடவுளை அன்பு செய்யறேன் என்பதற்காக எதை நம்ம செய்யறோம் யோசிச்சு பாருங்களேன். இங்க ஏந்து நடந்து போறோம், எதுக்கு போறோம்? கடவுள் மேல உள்ள அன்பு இல்ல, எனக்கு வேண்டுதலை வச்சுட்டு நான் நடந்து போறேன். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் பாருங்க, வேண்டுதல் எனக்கு சரியான, எனக்கு தேவை இருக்குன்னு அதுக்கு போறேன். ஒரே ஒரு நாள், ஒரு நிமிஷம், 5 நிமிஷம் கடவுள் என்பதற்காக அவர் அன்பு செய்யறதுக்கு அவங்கள வந்தப்பா, உங்களை பார்க்கறதுக்காக வேளாங்கண்ணி வந்தப்பா, அப்பா நான் உங்களை பேசணுங்கிறதுக்காக வந்தப்பா, உங்களை வேற ஒண்ணு எனக்கு தேவையில்லைப்பா, ஒரு கவலையும் இல்லப்பா, உங்களை பார்க்கறதுக்கு மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு ஒரு நாள் நம்ம கோயில்ல போயிருக்கோமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இதான் இளைய மகனுடைய தன்மை, செல்ஃப் சென்டர்னஸ், தன்னை பற்றி மட்டும்தான் அக்கறை, கடவுள் பத்தி அக்கறை தான் மாடர்ன் ஸ்பிரிட். அன்பானவர்களே, அப்பா என்ன பண்றாரு? சிம்பிளி டிவைடட் த ப்ராப்பர்ட்டி பிட்வீன் தம். அவங்க 2 பேருக்குள்ள பிரிச்சு கொடுத்தார். அப்போ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது கிரீக் வேர்ட்ல பயாஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்படின்னா என்ன? லைஃப், உயிர், ஜீவன். அவர் வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி சந்ததி சந்ததியா, அப்பா தாத்தா பாட்டி வந்தியா கடந்து அவர் காப்பாத்தி வரக்கூடிய உயிர், ஜீவன். அந்த நிலத்தை யாராவது எடுத்துட்டானா போச்சு. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் ப்ராப்பர்ட்டி. சத்தவர் படம் தான் பங்கு பிரிச்சுக்கணும். அந்த அளவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி என்னுடைய ப்ராப்பர்ட்டிங்கிறத விட ப்ராப்பர்ட்டிக்கு நான் சொந்தக்காரன் என்று சொல்லுவாங்க. என்னுடைய நிலப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல, நிலத்துக்கு சொந்தக்காரன் நான்ப்பா அப்படிங்கறது அவங்களுடைய பெருமை, அந்த யூதருடைய பெருமை. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்பா அன்பு செய்தோட லேண்ட் தான் அன்பு செஞ்சான். ஆனா அந்த ஃபாதர் பாருங்க, பேஷண்ட்லி endures a tremendous loss of honor as well as the pain of rejected love. அப்ப பொறுமையா என்ன பண்றாரு? அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணல, ப்ராப்பர்ட்டி பிடிச்சு கொடுக்கிறாரு. அவமானம் தான், வேதனை தான், வெட்கக்கேடு தான், தலைக்குனிவு தான், டிஸ்ரெஸ்பெக்ட் தான். மகன் பயங்கரமா தன்னை கேவலமா மாச்சு, செத்துட்டடா நீ அப்படின்னு சொல்றான். நீ என்னடா லேண்டை பிரிச்சுக்கிறா, நீ செத்துட்டது சமம். அப்போ இருந்தாலும் அந்த லேண்ட் என்பது உயிர்னு சொன்ன, தன் உயிரை கிவிங் எ பார்ட் ஆஃப் லேண்ட் இஸ் நத்திங் பட் கிவிங் எ பார்ட் ஆஃப் மை லைஃப். என் ஜீவனை உனக்கு கொடுக்கணும், எடுத்துட்டு போடா, நீ சந்தோஷமா இருடா அப்படின்னு சொல்லி அந்த அப்பா பொறுமையை கடைபிடிச்சு லேண்டை பிரிச்சு கொடுக்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அந்த அளவுக்கு அன்பு செய்யக்கூடியவர் தான் கடவுள். பாருங்களேன், அதுல ஏன்டா நீ கேட்ட, நான் தர முடியாது போக முடியாது சொல்லல, எடுத்திருப்போ, என் அன்பை நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு எடுத்திருப்போ, நான் ஒன்னும் உன் மேல கோபம் இல்லை, வேதனை இல்லை. அது பாருங்க, இதுதான் கடவுளுடைய அன்பு. அப்போ நாம எங்கேயோ இருக்கிறோம் சிஸ்டர் பிரதர்ஸ், நாம கடவுளை நம்புறேன்னு சொல்றோம், ஜெபிக்கிறேன்னு சொல்றோம், கடவுளுக்கு நமக்கும் பயங்கர தூரம் இருக்கு. அவன் சொத்தெல்லாம் எடுத்துட்டு he went far off, ரொம்ப தூரம் போனா. நாம கோயில் இருந்துகிட்டே ரொம்ப தூரமா இருக்கிறாங்கிறது தான் உண்மையான சத்தியம். அன்னைக்கு நம்ம ஆடு மட்டன் ஒருத்தன் ஒரு சின்ன குட்டிய உரிச்சு
வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ ஒருத்தர் கேட்டாரு, உனக்கு மட்டன் ரொம்ப பிடிக்குமா? ஐ லவ் மட்டன் அப்படின்னு சொன்னான். ஐ லவ் கோட் அப்படின்னா, ஐ லவ் ஃபிஷ் அப்படின்னா. அப்போ மீனை பிடிக்குதுதான், அல்லது ஆட்டுக்குட்டி பிடிக்குதுதான். ஆனா அந்த மீனை எரித்து ஸ்லாம்ப தலை கழுத்தை வெட்டி ரத்தத்தை எடுத்து ஸ்லாம்பை எடுத்து துண்டு துண்டா வெட்டி அதை சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் ஐ லவ் ஃபிஷ் என்று சொல்றோம். அப்போ அந்த மீனை அன்பு செய்யறேன் அப்படின்னா, அந்த மீனை எந்த அளவுக்கு சித்திரப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் நான் அன்பு செய்யறேன் நடிக்கிறோமே தவிர மனிதர்களை காயப்படுத்துறவங்களை காயப்படுத்தாம விடுறது கிடையாது. வேதனைப்படுத்துறவங்களை வேதனைப்படுத்தாம இருந்தது இல்ல. அப்போ நம்ம இப்படியே பழகிட்டோம் பாருங்க, டிட் ஃபார் டாட்ன்னு சொல்லி பழகிட்டோம், நிறுத்துறது இல்ல. ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை யாருன்னு சொல்றாருன்னா, தன்னை ஈட்டியால குத்துனவனையும் அன்பு செய்கிற அப்பா நானு, என்ன புரிஞ்சுக்கங்கப்பா என்று சொல்றதுதான் இந்த கதைய, இந்த பேரபிளை அவராதான் வடிவமைத்து அவராதான் டைரக்ட் பண்ணி நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பேரபிளை, இந்த ஓமையை நமக்கு எழுதியிருக்கிறாரு. அப்ப எங்கர் பிரதர் இஸ் ஆஸ்கிங் ஹிஸ் ஃபாதர் டு டியர் ஹிஸ் லைஃப். உன் உயிரை கொஞ்சம் எனக்கு கிழிச்சு கொடு அப்படிங்கிறத லேண்டை கேட்கறதுக்கு சமம் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப இவரு சொத்தெல்லாம் எடுத்துட்டு போறாரு, வெளிநாடு போறாரு, அப்பாவோட தூரமா போறாரு, எல்லாத்தையும் விபச்சாரம் பண்றாரு, குடிக்கிறாரு, உதாரித்தனமா எல்லாத்தையும் செலவு பண்றாரு, விரயம் பண்றாரு. கடைசியில பன்றிக்கு போடுற உணவு கூட அவருக்கு கிடைக்கல. அப்ப இந்த பன்றிக்கு போட்ட சாப்பாடு கூட கிடைக்காத பொழுதுதான் அவரு நினைச்சு பார்க்கிறாரு. He comes back to the right mind. சிந்திச்சு பார்க்கிறாரு. லூக்கா 15 வாசிக்கிறோம் இல்லைங்களா? எனவே நாட்டு குடிமக்கள் ஒரு அண்டி பிழைக்க அவர் போறாரு. ஆனாலும் பன்றிக்கு கிடைக்கிறது கூட கிடைக்கலன்னு அறிவு தெளிந்தவராய் திரும்பி வராரு. அப்பாட்ட போறாரு, போய் பாவசிங்கன்னு கேட்க போறாரு. அப்ப ரெண்டு ஒரு பிளான பண்றாரு. ஒண்ணு என்ன சொல்றாரு, உங்க பையன் என்று எண்ணப்பட நான் தகுதியற்றவன், ஏமாத்திட்டேன் உங்களை, உங்களுக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்க போறேன். ஒரு பிளான். ரெண்டாவது பிளான் என்ன சொல்றாரு, உங்க கூலி ஆட்கள் ஒருவன்ல இன்னும் ஒரு லாங்குவேஜ் என்ன போட்டிருக்குன்னா பைபிள்ல ஹயர்டு சர்வெண்ட் அப்படின்னு இருக்கு. அப்போ அப்பாவோட எஸ்டேட்ல வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்கள் எல்லாம் அங்கேயே தங்கியிருப்பாங்க. 24 hours சாப்பிடுவாங்க, எப்போ வேணாலும் சாப்பிடுவாங்க, 24 hours அப்பாவோட இருப்பாங்க. ஆனா கூலிக்கு வாங்குற அன்னன்னைக்கு வாடகைக்கு வாங்கக்கூடிய கூலி ஆட்கள் அவனுங்க அந்த வில்லேஜ்ல வெளியில கொட்டாயில தங்கணும். அப்போ இவன் என்ன சொல்றான், உங்க ஹயர்டு சர்வெண்ட்ல வாடகைக்கு வாங்கக்கூடிய அப்பப்பைக்கு டெம்பரவரியா எம்ப்ளாய் பண்றீங்களே அந்த சர்வெண்ட்ல வேலைக்காரல ஒருத்தர் என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேப்பன்னு சொல்லிதான் போறான், முடிவெடுக்கிறான். உடனே அப்பா கிட்ட ஓடுறான். அப்ப அப்பாட்ட ஓடும் பொழுது யூதர்களை பொறுத்தவரையில அப்பாவிடமிருந்து சொத்தை நம்ம பிரிச்சுட்டு வந்தோம்னு சொன்னா அப்பாவை அவமானப்படுத்துறோம். அது குடும்பத்துக்கே மிகப்பெரிய அவமானம். அந்த யூதர்கள் கம்யூனிட்டிக்கு அந்த அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய அவமானம். ஓ, இந்த வீட்டுல ஓடிட்டான்ப்பா, சொத்தை ஏமாத்திட்டான்ப்பா, அப்பா ஏமாத்தி ஓடிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு இந்த கம்யூனிட்டிக்கே ஒரு அவமானம். அப்போ இவ்வளவு பெரிய அவமானத்தை கொடுக்கும் பொழுது கண்டிப்பா ரெஸ்டிடியூஷன் உண்டு, பரிகாரம் செலுத்தணும், பெனால்டி கொடுத்தாதான் அந்த குடும்பத்துல அப்பாலஜி மன்னிச்சுங்கப்பா அப்படின்னு கேட்டா யூதர்கள் மத்தியில ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு பெரிய ஒரு அர்த்தம் கிடையாதாங்க. ஆனா நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பெனால்டி தண்டனை கட்டுனா மட்டும்தான் அங்க உள்ள போக முடியும். இப்பேற்பட்ட சமுதாயத்தில் வாழக்கூடியவர் தான் இந்த அப்பா. அவர் தான் கடவுளா நம்ம சித்தரிக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்போ இப்படி ஒரு இதுல இருக்கும் பொழுதுதான் அவன் அங்கேருந்து ஓடி வரான், தூரத்துலேருந்து வரான், பிச்சைக்கார மாதிரி வரான், அழுக்கோட கிழிஞ்ச சட்டையோட வரான். ஆனா இந்த அப்பா ஓடி போய் இவரா ஓடுறாரு, இவரா ஒரு வாலிபனை போல ஓடுறாரு, வேக வேகமா ஓடுறாரு, போய் கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்கிறாரு, அணைச்சுக்கிறாரு, மிகப்பெரிய ஒரு விருந்தை வைக்கிறாரு, புதிய மோதிரத்தை கொடுக்கிறாரு, குளிப்பாட்டுறாரு, புதிய ஆடை தன் ஆடையே கொடுக்கிறாரு. ஆடை கொடுக்கறதுனா தன் வாழ்க்கையே கொடுக்கிறாரு, பழைய அந்தஸ்தை விட உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறாரு. அப்படி அன்பு செய்யக்கூடிய ஒரு அப்பாவா இந்த முதல் பகுதி முடிகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த உதாரி மைந்தனுடைய கதையில பார்த்தாலும் அப்பா எந்த அளவுக்கு ஒரு அன்புள்ளவரா, ஒரு தாராளம் உள்ளவரா, ரெக்லெஸ்லி ஸ்பெண்ட் த்ரிஃப்டா அந்த ஒரு கிருபைய தனக்கு பிள்ளைகளை எந்த அளவுக்கு மன்னிக்கிறதுக்கிறாருன்னா, அந்த மன்னிக்கிறதுனால தனக்கு எந்த இழப்பு ஏற்பட போகிறது என்கிற கான்சிக்வன்ஸை யோசிக்காமலே அதை பத்தி கேர் பண்ணவே இல்லை. என் மகன் எப்பேற்பட்ட பாவம் செஞ்சு தொலைச்சிருப்பான்னு அதை கூட அவர் நினைக்கவே இல்லை. நினைக்காம மன்னிக்கிறார் பாத்தீங்களா? ரெக்லெஸ்லி ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் கிரேஸ். இந்த கிரேஸ் தான் நம்ம வாழ வைக்கிறது. இதை தியானித்துக் கொண்டே இருங்கள். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த வாரமும் இந்த வாரமும் நாம் கடவுளுடைய அந்த ஊதாரித்தனமான அன்பை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஊதாரித்தனம் என்று சொன்னால் நம்ம அது மோசமானதுக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா அந்த கடவுளுடைய ஊதாரித்தனம் அப்படின்னா என்ன? ரெக்லெஸ் ஸ்பெண்டிங், இர்ரெஸ்பான்சிபிள் எக்ஸ்பெண்டிச்சர். அதனுடைய விளைவுகள் எவ்வளவு மோசமானது, அது எவ்வளவு வலி மிகுந்தது என்பதை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த நேரத்தில் அதை கொடுப்பது என்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் அந்த கடவுளுடைய அன்புக்கும் மன்னிப்புக்குமாக நம்ம பயன்படுத்தி பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில கடவுளை தாண்டி ஒண்ணுமே இருக்க முடியாதுங்க. அந்த அன்பை தவிர வேற எதுவுமே நமக்கு தேவைப்படாதுங்க. அதை நம்ம இது வரைக்கும் நம்ம தியானிக்காததுனாலதான், அந்த அன்பின் ஆழம் அகலம் உயரம் என்னன்னு நம்ம கொஞ்சம் கூட தியானிக்காததுனாலதான் நம்ம கீழானவற்றை தேடி தேடி ஓடி கடவுளை பழிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறோம், அவமானத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறோம். ஓடி களைத்து அப்புறமா ஆண்டவர்கிட்ட வந்து சேர்ந்துக்குவோம் சக்க மாதிரி அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே மனம் வருந்தோம். ஆண்டவருடைய அன்பை தியானிக்காததற்காக, அதை உணர்ந்து கொள்ளாததுக்காக, அதை நாம் உள்ளத்துக்குள்ள வாங்கி கொள்ளாததுக்காக மனம் வருந்தோம். ரெஸ்டரேஷன் டு தி ஒரிஜினல் க்ளோரி. நாம் உண்மையாகவே எதற்காக மனிதனை கடவுள் படைத்தாரோ அதை இழந்து போய் பரிதவிக்கிற அந்த பிள்ளைகள் இந்த வழியா வந்து என்னை போல மாறணும்ங்கிற அந்த அன்பின் வெறியின் ஒரு வழிதான் கிறிஸ்தவம். அதனாலதான் நம்ம ரோமருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 29வது இறைவாத்துல வாசிக்கிறோம், தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். வேற ஒன்னும் கேட்கல. நீ எதெல்லாம் அப்படி செலிப்ரேட் பண்ண, அப்படி பண்ண, நீ இது காணிக்கைய கொண்டு போடணும், பெரிய பெரிய கோயிலை கட்டணும், அதெல்லாம் கேட்கல. நீ கடவுளை போல, கடவுளின் மகனாக இயேசு கிறிஸ்துவை போல நீ மாறணும், மீண்டுமா அந்த சாயலை தரிப்பித்துக் கொள்ளணும். அதனாலதான் கடவுள் இவ்வளவு லாவிஷா அவர் வந்து நமக்கு வந்து அன்பையும் இரக்கத்தையும் நீடிய பொறுமையும் கொடுத்து 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 நமக்காக காத்திருக்கின்றார். ஆனா நம்ம தான் அதை உணராமல் போனோம். ஏதோ ஒரு சடங்கு ஆச்சாரங்களுக்காக கடவுளை ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள ஒரு வட்டம் போட்டு சுருக்கி வச்சுட்டு, நீங்க இப்படிதான் கடவுளே, நான் உங்களுக்கு இதை கொடுக்குற, பேசாம அமைதியா இருங்கன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய பிளான் எப்படி ஒரு அமேசிங் ஆசம் பிளான்ஸ் இஸ் காட் ஃபார் அஸ். அதை உணர்ந்து கொண்டு உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையான்னு சொல்லுவோமா. உங்கள்ட்ட இருந்து பறிச்சுக்கணும், உங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கணும், இதை வாங்கிக்கணும், அதை வாங்கிக்கணுங்கிறது என் வாஞ்சை. இது வரைக்கும் அப்படித்தான் வாழ்ந்துட்டேன். ஆனா இன்னையில இருந்து உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையான்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? உண்மையான இருதயத்தோடு சொல்லுங்க. இந்த நாளில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நமக்கு தருவார். அப்பா, தேவைகளுக்காக உம்மை தேடினது போதும் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்கள் தேவையாய் மாறி போவீராக. உம்மோடு இருப்பதும் உம்மை போல மாறுவதும் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதுமே எங்கள் வாழ்க்கையாய் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய படைப்பா எங்களை இந்த நாளில் மாற்றுவீராக. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அப்பா, எங்கள் பாவத்திற்கான தண்டனை எவ்வளவு கொடூரமானது அப்பா. எவ்வளவு கொடூரங்களை எனக்காக தாங்கிக் கொண்டீர். இந்த அன்புக்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை போல எங்களை மாற்றுவீராக சுவாமி. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து
சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அப்படியாக மாற்றும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை எப்படி படைத்தீரோ அந்த உன்னத மகிமையை நாங்கள் அடைந்து கொள்ளும்படியாக உம்மோடு இருப்போம் சுவாமி. அப்பா, உம்மை போல நாங்கள் வாஞ்சிக்கிறோம் சுவாமி. அப்பா, அதற்காக உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் ஏங்கி தவிப்போம் சுவாமி. அதை பின்பற்றுவோம், அதை வாழ்வாக்குவோம். அதுவே எங்கள் வாழ்க்கையின் லட்சியமாய், நோக்கமாய், பாதையாய் மாறுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.